அல்ல வேலை மக்களே, நான் கூட பயந்துட்டே இருந்தேன் போங்க. ஏன்னா நேத்துக்கான எபிசோட பொறுத்தவரைக்கும் அந்த டிக்கெட் ஃபினாலேக்கான முதல் டாஸ்க் வச்சாங்கல்ல, அந்த முதல் டாஸ்க்ல நம்ம ராணவும் அருணும் பாயிண்ட் எடுத்திருப்பாங்க. பட் அருணுக்கான பாயிண்ட் என்னால சுத்தமா ஏத்துக்கவே முடியல. என்னோட கண்ணோட்டத்துல அவன் எடுத்த பாயிண்ட் வந்து சரியான பாயிண்ட் மாதிரி தெரியல. ஏன்னா அவன் ஏதோ போங்காட்டம் பண்ண மாதிரி எனக்கு தோணுச்சு. நான் அதை கவனிச்சேன், ரொம்ப கிளியரா கவனிச்சேன். ஏன்னா எல்லாரும் நேரா போய் தொட்டாங்க. நான் இவரு மட்டும் என்ன பண்ணாருன்னா நேரா போயிட்டே இருக்கும்போது கிருட்டு நுழைஞ்சு அவருக்கான இது போயிட்டாரு. அங்கதான் எனக்கு மிகப்பெரிய சந்தேகமா இருந்துச்சு. இப்ப நேரா ஓடி போய் தொட்டு இருந்தா கூட சரின்னு சொல்லலாம், ஓகேவா, சரின்னு சொல்லி விட்டுருக்கலாம். ஆனா இவன் என்ன பண்ணான் தெரியுமா, அருண் இப்படி நேரா ஓடிட்டு இருந்தா சடனா ஒரு கட் அடிச்சு இப்படி போய் அங்க தொட்டுட்டான் பாத்துக்கோங்க. இங்க ரெண்டு வகையா என்னால கவனிக்க முடிஞ்சு. ஒன்னு அந்த சைடுல இருந்து ராணோ கத்திக்கிட்டு இருந்தான், இன்னொன்னு அவனுக்கான அந்த பிளைண்ட் ஃபோல்ட் இருக்குல்ல, அந்த பிளைண்ட் ஃபோல்ட் அப்படி ஒரு விரல விட்டு இப்படி அட்ஜஸ்ட் பண்ண, ஓகேவா. அதுல ஏதோ சம்திங் சின்ன கேப் ஏதோ கிடைச்சோ ஏதோ தெரியல. அது ஒரு சந்தேகம் எனக்கு இருந்துச்சு. அந்த விஷயத்தை எடுத்து போட்டு நம்ம நேற்று பேசியிருந்தோம்ல. சரி, அந்த விஷயம் நமக்கு மட்டும் தான் சந்தேகமா தெரியுதான்னு நினைச்சா வீட்டுக்குள்ளேயுமே சில பேருக்கு சந்தேகமா தெரியுது. அதை நேற்று நைட்டு ஓப்பனா எடுத்து வீட்டுக்குள்ள பேசிட்டு இருக்காங்க. அது என்ன விஷயங்கள் சொல்லி பாத்துடலாமா? அது மட்டும் இல்லாம இன்னைக்கான எபிசோட பொறுத்தவரைக்கும், அதாவது இன்னைக்கான டிக்கெட் ஃபினாலேக்கான இரண்டாவது டாஸ்க் பொறுத்தவரைக்கும் வீட்டுக்குள்ள ரெண்டு பேர் பயங்கரமான சம்பவம் பண்ணிருக்காங்க. இந்த ரெண்டு நபர்களை நேத்து நீங்க குறைச்சு பேசிட்டு இருந்தீங்களா, முக்கியமா சௌந்தர்யாவெல்லாம் பயங்கரமா கிண்டல் பண்ண மாதிரி எப்பா நிறைய பார்த்தோம்ப்பா. சௌந்தர்யெல்லாம் இந்த வீட்டுக்கு என்னத்தை கிழிச்சா ஒன்னத்தையும் பண்ணல, எதுக்கு சும்மா உட்காந்துருக்கான். இன்னைக்கு கவனிங்க சரியா. இன்னைக்கு லைவை பார்த்துட்டு ஐயோ சௌந்தர்யா பாயிண்ட் எடுத்துட்டாலே போச்சேன்னு அடிச்சு அல்றதுக்கு ரெடியா இருங்க நண்பர்களே, ரெடியா இருங்க, ஓகேவா. மொத்தமா பார்த்துடலாம் என்னென்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது ரொம்ப கிளியரா சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வீட்டுக்குள்ள 600 டாபிக்கை பொறுத்தவரைக்கு நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கணும். நேற்றுக்கான எபிசோட நான் கவனிச்ச வரத்துக்கு நிறைய கிளிப்ஸ் நான் ரிட்டன் உட்காந்து பார்த்தேன். அதில் ஒரு விஷயம் என்னால் ரொம்ப நீட்டாக கவனிக்க முடிஞ்சு. நீங்கள்லாம் சொன்னீங்க ப்ரோ பிளைண்ட் ஃபோல்ட் போட்டிருந்தாலும் உள்ள வந்து ஒரு கிளாஸ் போட்டிருந்தாங்கன்னு சொல்லிட்டு நல்லா அந்த இதை ரிட்டன் போய் பாருங்க. அவர் என்ன பண்ணுவாருன்னா ஒரு விரல விட்டு ஆக்சுவலாக அப்படி பண்ணுவார், ஓகேவா. அது வேணும்னு பண்ணாரா இல்லை சும்மா பண்ணாரான்னு தெரியல. அப்படி பண்ணுவாரு. பண்ண பிறந்த அந்த பிளைண்ட் ஃபோல்ட் லைட்டாக அப்படி கேப் விட்டுரும், ஓகேவா. எனக்கு என்னமோ அந்த விரல விட்டு பண்ணும்போது சின்னதாக அந்த கிளாஸ் வந்து லைட்டாக நவுண்ட் இருக்கலாம்னு நினைக்கிறேன். அப்படி லைன் நவுண்ட் இருக்கும்போது அந்த பிளைண்ட் ஃபோல்ட் லைட்டா நவுண்டா சின்ன கேப் கிடைச்சிருக்கும். குட்டி கேப் போதும் ப்ரோ, பெரிய கேப்லாம் வேணாம், குட்டி கேப் போதும். ஏன்னா அங்க பெரிய போட்டோ இருக்கு, அவனுக்கான போட்டோ மிக பெருசா இருக்குது. அப்படி இருக்கும்போது சின்ன கேப் கிடைச்சா கூட நேரா போய் அவனுக்கான போட்டோல கை வச்சிடலாம். சரி, ஓகே, அது ஒண்ணு. ரெண்டாவது அந்த பக்கம் இருந்து பார்த்தீங்கன்னா நம்ம ராணோ கத்திருப்பாப்ல. எப்படி ராணோ வா நேரவான்னு சொல்லி கத்திருப்பா. நீங்க சொல்லலாம் ப்ரோ இங்க நிறைய பேர் கத்துனாங்க ப்ரோ, எல்லாருமே அவங்களுக்கான இதை நேரவான்னு கூட்டாங்க. இங்க நல்ல இன்னொரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். மத்த எல்லாரும் போட்டோவும் சென்டரா இருந்துச்சு, ஓகேவா. மத்த எல்லாரும் போட்டோஸும் சென்டரா இருந்துச்சு. அருண்கான போட்டோ மட்டும் கடைசியில் இருந்துச்சு. அதுக்கு பக்கத்துல ராணோ இருந்து கத்திட்டு இருந்தாரு. சோ அந்த வகையில கவனிக்கும் போது மத்த ஆட்கள் யார் ஸ்ட்ரெயிட்டாவான்னு கத்தினாலும் இவங்க நேரா பிச்சு பிடிங்க போவாங்க. அவங்களுக்கு கண்ணு தெரியுதோ தெரியல. ரெண்டாவது நேரா பிச்சு பிடிங்க போய் ஏதோ ஒண்ணுல கை வச்சிருவாங்க. ஆனா அப்படிதான் கை வச்சு ஆகணும். ஏன்னா இந்த சைடு கேப் கிடையாது, இந்த சைடு ஒரு பிளாக் கலர் போர்டு பெருசா இருக்குது. ஏன்னா ஆட்கள்லாம் நின்று கத்தணும்னா ரொம்ப தூரம் தள்ளி நின்று தான் கத்தி ஆகணும். ஸோ அங்கிருந்து கத்தும் போது எங்க ஸ்ட்ரெயிட்டா போறோமா ரைட்டா போறோமா லெஃப்டா போறோமா எங்களுக்கு தெரியாது. ஆனா இந்த பக்கம் ராணோ அருணை கூப்பிடும் போது இந்த பக்கம் தான் போட்டோ எண்டில் இருக்கு, கடைசி எண்டில் இருக்கு. அந்த எண்டு பக்கத்துல இருந்து ராணோ கத்தும் போது நமக்கு வாய்ஸ் கேட்கும்ல, வாய்ஸ் எந்த பக்கம் இருந்து வருதுன்னு சொல்லி பார்ப்போம். அப்படி பார்க்கும்போது கரெக்டா ராணோ வாய்ஸ் இந்த பக்கம் இருந்தா வருதுன்னு சொல்லிட்டு நம்ம அந்த பக்கம் நேரா ஓடி போனாலும் நமக்கான போட்டோ அங்கதான் இருக்குன்னு சார் நம்மளால ஈஸியா கவனிக்க முடியும். அதை தான் அந்த இடத்துல அருண் பண்ணிருப்பாரு. நீங்க வேணா ரிட்டன் எபிசோட பாருங்களேன். என்ன பண்ணுவார் தெரியுமா, இப்படி நேரா ஓடுவார். அவருக்கான போட்டோ இந்த பக்கம் தான் இருக்கும், ஆனா இப்படிதான் ஓடுவார். என்ன ஆகும்னு தெரியாது, சடனா ஒரு கட் எடுத்துருவார். சடனா ஒரு கட் எடுத்து இப்படி நேரா போயிட்டு அவர் போட்டோல இருக்க அவருக்கான மூஞ்சில தான் கரெக்டா போய் தடவாரு. இல்ல சோல்டர்லயோ தலையிலயோ நெஞ்சிலயோ அங்க எங்கேயுமே தடவ மாட்டார், நேரா மூஞ்சில தான் தடவாரு. அது ரெண்டு கை வச்சு தடவாரு. சோ இங்க தான் எனக்கு மிகப்பெரிய சந்தேகமே வந்துச்சு. ஓகே, நீங்க சொல்லலாம் ப்ரோ அப்ப எல்லாருமே கத்துனாங்கன்னா திரும்பி சொல்றேன் ப்ரோ, எல்லாரும் கத்திருப்பாங்க, எல்லாரும் தள்ளி இருந்து கத்துறாங்க, அங்க வாய்ஸ் கேட்கும், அங்க நேரா ஓடி போக முடியாது, அங்க ஓடி போனா அங்க எதுவுமே இருக்காது, ஓகேவா. அப்படி இருக்கும்போது நேரான்னு சொன்னா நேரா பொத்துட்டு போனாங்க, எல்லாருமே நேரா தான் பொத்துட்டு போனாங்க. ஆனா எல்லாருமே பாதி பக்கத்துல இருக்க போட்டோல கை வச்சாங்க. ஆனா இவன் மட்டும் தான் ரொம்ப தெளிவா அவனுக்கான போட்டோல கை வச்சான். இங்க தான் எனக்கு மிகப்பெரிய சந்தேகம் இருக்குது. சரி ஓகேங்க, ஏதோ ஒன்னு போங்க பண்ணி பாயிண்ட் எடுத்துட்டு அவ்வளவு வச்சுட்டு போறாப்ல, ஒன்னு சொல்றதுக்குள்ள இதை போய் திருப்பி எவ்வளவு முட்டு கொடுத்தாலும் உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்க இப்படிதான் சொல்லுவீங்க சொல்லுவாங்க. நீங்க வேணா அந்த எபிசோட் ரிட்டன் போய் பாருங்க. இப்படி போன மனுஷன் திடீர்னு கட் எடுத்து இப்படி போயிருப்பாப்ல. அது எப்படி பிளைண்ட் ஃபோல்ட் பண்ணிருக்குமோ திடீர்னு இப்படி கட் எடுப்பீங்க. ஸ்ட்ரைட் சைடு தானே கத்துனாரு. ஆனா வந்து ஸ்ட்ரைட்டாவான்னு கத்தமோ நீங்க ஸ்ட்ரைட்டா தானே போயிருக்கணும். அது என்ன கட் எடுத்தீங்க அப்போ உங்களுக்கு புரியல. சவுண்ட் இங்க இருந்து வருது, நேரா இங்க தான் போகணும்னு சொல்லிட்டு நேக்கா அங்க போய் கை வச்சாப்ல. சரி ஓகே, அதை விட்டுலாம். இன்னைக்கான டாஸ்க் பொறுத்தவரை ஆக்சுவலா 2 டாஸ்க் நடக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப கிளியரா என்னால சொல்ல முடியாது. 2 டாஸ்க் நடக்குது. நேத்து நைட் நான் ட்விட்டர்ல தான் கவனிச்சேன். ஆக்சுவலா ட்விட்டர்ல நிறைய பேர் போட்டுட்டு இருக்காங்க. எனக்கு
எல்லாருக்கும் ஆக்சுவலா நேத்து நைட்டே நியூஸ் தெரியும், பட் இருந்தாலும் நேத்து நைட் நான் சொல்லல. சரி ஓகே, அது என்ன விஷயம் ரொம்ப தெளிவா சொல்லிடுறேன். காலைல ஒரு டாஸ்க் வைக்கிறேன், ஓகே, எனக்கு தெரிஞ்சு மத்தியானம் வைப்பாங்க நினைக்கிறேன். அந்த டாஸ்க்கை பொறுத்தவரை கொஞ்சம் டஃபா இருந்த மாதிரி சொல்றாங்க, பட் என்ன டாஸ்க்னு தெரியல. ஓகே, அந்த விஷயம் நான் கேட்கவே இல்லை, என்ன டாஸ்க்னு தெரியல, பட் சின்னதா டஃபா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பட் டஃபா இருக்க டாஸ்க்ல யார் வின் பண்றான்னா ரயான் அவர்கள் வின் பண்றதா சொல்லியிருக்காங்க. ரயான் வின் பண்ணது மட்டும் இல்லாம 5 பாயிண்ட் எடுத்திருக்காங்க. அப்படி 5 பாயிண்ட் எடுத்திருக்காங்க. நீங்க சொல்லலாம் ப்ரோ நேத்துக்கான டாஸ்க்ல 2 பாயிண்ட் தான் கொடுத்தாங்க, இது என்ன ப்ரோ 5 பாயிண்ட்? அப்படிதான் இதுக்கே அப்படிங்கிறீங்க. இதுக்கு அடுத்த திருப்பி லேட் நைட்ல ஒரு டாஸ்க் வைக்க போறாங்களா, அந்த டாஸ்க்ல வின் பண்ணா 10 பாயிண்டாம். இவனுக்கு சொல்றேன்ல ப்ரோ, வேண்டாம் வெறுப்புக்கு பண்ணி பாயிண்ட டக்கு டக்குன்னு கொடுத்து எவன் வின் பண்றானோ எடுத்துட்டு கிளம்புங்க அப்படின்னு மாதிரி முடிக்க போறாங்க. எனக்கு என்னமோ ஒரு 100 பாயிண்ட்ஸ் அந்த மாதிரி வைக்க போறாங்க. யார் ஃபர்ஸ்ட் 100 பாயிண்ட்ஸ் சொல்றாங்களோ அவங்களுக்கு டக்குன்னு டிக்கெட் ஃபினாலிட்டி கையில கொடுத்துருவான்னு எனக்கு தோணுது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதுல ரயான் அவர்கள் தான் பயங்கர டஃப் கொடுத்து ஜெயிச்சதா சொல்றாங்க. ரயான் அவர்கள் ஜெயிச்சு 5 பாயிண்ட் எடுத்து ஸ்கோர் போர்ட்ல முதல் இடத்தை பிடிச்சிருக்காப்லையா. இதுல பின்னாடியே சௌந்தர்யா இருக்காங்கல்ல, சௌந்தர்யா. ஸோ சௌந்தர்யா அவர்கள் 4 பாயிண்ட் எடுத்திருக்காங்க. எப்படியே ஸ்கோர் 4 எடுத்திருக்காங்க. இப்போ சொல்லுங்க எப்படி, இப்போ சொல்லுங்க. நேற்று வந்து சௌந்தர்யா ராணுக்கான போட்டோல கை வச்சு சௌந்தர்யா டாஸ்க் ஆடே ஆக மாட்டா பிளா பிளா சம்திங் அப்படின்னு சொன்னீங்களாப்பா. வாங்க வாங்க வாங்க, நீங்கெல்லாம் யார் ஃபேன்சி, ஃபேக் அக்கா ஃபேன்ஸா? வாங்க இப்போ என்ன சொல்ல போறீங்க இதுக்கு? இல்லை இதுக்கும் ஏதாவது முட்டு வச்சிருப்பாங்க நண்பர்களே, இதுக்கும் பயங்கரமான முட்டு வச்சிருப்பாங்க. அந்த டாஸ்க் பார்த்தீங்கன்னா நண்பர்களே, அந்த டாஸ்க் நாங்கள் ஆட மாட்டோம், அந்த மாதிரி முட்டுக்களை வச்சிருப்பாங்க. ஸோ சௌந்தர்யா அவர்கள் 2வது இடத்தை பிடிச்சி 4 மதிப்பெண்கள் எடுத்திருக்காங்க. இப்போ ஸ்கோர் போர்டில் 2வது இடத்துல இருக்காங்க. அது கீழே இருக்கிறது உங்களுக்கே தெரியும், அருண் இருக்காப்புல, இருக்காப்புல, இன்னொருத்தர் மட்டும் ஆக்சுவலா ஸ்கோர் போர்ட்ல ஏறி இருக்காங்க போல. அது யாருன்னு தெரியல. மொத்தம் 5 பேருக்கு ஆக்சுவலா ஸ்கோர் இருக்கதா சொல்லிருக்காங்க. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது. அது மட்டும் இல்லாம இன்னைக்கான டாஸ்க் பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு சொல்லிருக்காங்க. அது என்ன டாஸ்க்னு தெரியல, வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆனா எனக்கு என்னன்னா, ஆனா இந்த இடத்துல இன்னொரு இக்கு வேற வச்சிருக்காங்க. ஓகேவா, இன்னொரு இக்கு வச்சிருக்காங்க. இந்த இடத்துல சௌந்தர்யா தான் வின் பண்ண வேண்டியதான். இந்த டாஸ்க்கை சௌந்தர்யா தான் வின் பண்ண வேண்டியதான். ஆனா ஏதோ ஒரு கட்டத்துல ரயான் கூட கூட்டணி போட்டோ இல்ல சம்திங் ஏதோ சொல்றாங்க. அது ஏதோ ரயானுக்கு விட்டு கொடுத்த மாதிரியே இல்ல ரயான் கூட சேர்ந்து விளையாடி சரி ஓகே முடியாத பட்டம் நான் வெளியே போயிடுறேன்பான்னு மாதிரி சௌந்தர்யா வந்து அதுல இருந்து வெளியே வந்த மாதிரி சொல்லிருக்காங்க. அதனால தான் ரயானுக்கு வந்து 5 பாயிண்ட் கிடைச்சிருக்கு. ரயான் வின் பண்ணிருக்கா. 2வது சௌந்தர்யா வெளியே வந்திருக்காங்க. அவங்களுக்கு 4 மதிப்பெண்கள் கிடைச்சிருக்கு. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் யார் டாஸ்க்னு ஆடுறாங்க. நல்லா தெரிஞ்சுக்கோடே. இண்டிவிஜுவல் டாஸ்க் வந்தா நான் சொன்ன ஆட்கள் கண்டிப்பா கேம்ல ஆடுவாங்க. நான் ஒரு 5 பேரை சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி. அந்த 5 பேர் கண்டிப்பா டாஸ்க்ல இறங்கி ஆடுவாங்க. ஆனா நீங்க ஒரு கேங் வச்சிருக்கீங்க தெரியுமா, மஞ்சாரி ஜாக்கா லேனி, அவங்க எல்லாம் இண்டிவிஜுவல் ஆடிக்க மாட்டேங்காங்க ப்ரோ. அவங்கெல்லாம் இண்டிவிஜுவல் ஆட மாட்டாங்க ப்ரோ, வாய்ப்பே கிடையாது. அவங்கெல்லாம் யாரையா யூஸ் பண்ணி ஆடணும், யாரையா முதுகுல குத்தி ஒரு ப்ளே பண்ணணும், யாரையா முன்னாடி விட்டு ஆடி அவங்க பின்னாடியே சர்வே ஆகிட்டு கடைசியில் முன்னாடி விட்டு ஒருத்தன் ஆடி இருப்பான், அவன் முதுகுல குத்தி அவனை கவுத்தி வின் பண்ணுறது மட்டும் தான் உங்களுக்கு தெரியும். அந்த வேலை மற்ற எதுவுமே தெரியாது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆனால் இந்த சீசன் டிக்கெட் ஃபைனல் டாஸ்க் நான் யாருக்கும் கொடி தூக்க போகிறதா இல்லை ப்ரோ. ஏன்னா இந்த டாஸ்க் பூரா எப்படி இருக்கு போனே தெரில. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு பெருசாக ஃபிசிக்கலாக இருக்கான்னு தோணுது. ஏன்னா உங்களுக்கே தெரியும் உள்ள ராணுவ வந்து ஆல்ரெடி கெட்டு போட்டு சுற்றிட்டு இருக்காப்ல. ராணுவ கெட்டு போட்டு சுற்றிட்டு இருக்கும்போது பெருசாக ஃபிசிக்கல் டாஸ்க் வைக்க முடியாது. இல்லை இன்னைக்கு காலையில் போயிட்டு உள்ள போய் கெட்டுக்கிட்டு அவுத்துட்டு வந்தா கூட எனக்கு தெரிஞ்சு சடனாலாம் ஒரு ஃபிசிக்கல் டாஸ்க் ஆட முடியாது. ஓகேவா, மக்கள் கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வச்சிருவாங்க, என்னப்பா இப்போ தான் கெட்ட ஊற்றிங்க அதுக்குள்ள நான் 10 கிலோ கல்ல தூக்கி பின்னாடி போட்டுட்டு இருக்கான்னு சொல்லி கண்டிப்பாக கொஸ்டின் வைப்பாங்க. ஸோ உடனே அவனால கண்டிப்பாக டாஸ்க் ஆட முடியாது. அதனால எனக்கு தெரிஞ்சு மேபி இந்த மாதிரி சின்ன சின்ன டாஸ்க்காக தான் இருக்கும். பிரெயினை யூஸ் பண்ணுறது, கண்ணை மூடி நடந்து போகிறது, லெமன் த ஸ்பூன், மியூசிக்கல் சேர், அந்த மாதிரி டாஸ்க்காக தான் இருக்கும் எனக்கு தோணுது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். எனக்கு என்னன்னா லேட் நைட் ஃபுல்லாக ஸ்டே பண்ணுற மாதிரி ஒரு டாஸ்க் வைக்கணும். ஒரு ஸ்டே மீன்ஸ் அப்படின்னா கடைசி வரத்துக்கு யார் ஒருத்தவங்க தாங்கி பிடிச்சி நிற்கிறாங்களோ அவங்க வின் அப்படின்னு மாதிரி. எனக்கு தெரிஞ்சு சீசன் 5ல அதெல்லாம் வச்சாங்கல்ல, நம்ம பிரியங்கா சீசனில் ஒரு பஸ் எல்லாம் பாட்டி பஸ்ஸுக்குள்ளே வந்து கெட்ட கெட்ட தண்ணி எல்லாம் உள்ள அடிச்சு விட்டு கடைசி வரத்துக்கு யார் அதெல்லாம் தாங்கிட்டு உள்ள உட்காந்துருக்காங்களோ அவங்க வின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி விஷயங்களை பண்ணால் நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. என்னோட கருத்து அந்த மாதிரி விஷயங்களை வச்சா சூப்பராக இருக்கும்னு. ஸோ இதை பற்றி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல போடுங்க. இன்னைக்கான எபிசோட பொறுத்தவரை கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் டாஸ்க் பீஸ்ட்டுக்கும் சௌந்தர்யா அவர்களுக்கும் ஃபயரோட ஸ்டார்ட் பண்ணுங்க. கமெண்ட் செக்ஷன் ஃபயரில் எறியட்டும். நீங்கள் சொல்லுங்க அவருக்கான அந்த கேம் பிளே நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த கை விட்டு நோண்டி இது பண்ணுது, இல்லை அவர் விளையாண்ட கேம் ஃபேராக இருந்துச்சா, இல்லை கொஞ்சம் அன்ஃபேர் மாதிரி ஃபீல் ஆகுதா, உங்களுக்கான கருத்துன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல போடுங்க. என்ன கேட்டால் அவர் ஏதோ வேலையை பார்த்துருக்காரு, இல்லைன்னா அவ்வளோ அக்யூரேட்டாக போய் தொட முடியாது கண்டிப்பாக நான் சொல்லுவேன். ஸோ ஏதோ ஒரு வேலைகள் நடந்திருக்கு. ஸோ இதை பற்றி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் போடுங்க.